ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திமுகவில் மட்டுமல்ல, அதிமுகவிலும் குடும்ப அரசியல் இருக்கிறது அப்படின்னு அதிமுகவிலிருந்து சில நாட்களுக்கு முன்பாக நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். அதிமுகவில் மகன், மாப்பிள்ளை, மைத்துனர் இவங்களுடைய தலையீடுகள் இருக்கின்றன அப்படின்ற குற்றச்சாட்டையும் திரு செங்கோட்டையன் முன்வைத்திருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். குடும்ப அரசியல் விமர்சனம், பழனிசாமியின் அடித்தளத்தையே குறிவைக்கிறாரா செங்கோட்டையன் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். திராவிட ஆய்வாளர் திரு துரைகருணா பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பிரியன், ஒருங்கிணைந்த அதிமுக அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கல அப்படின்ற விமர்சனத்தை திரு செங்கோட்டையன் வைத்தார். புரிந்து கொள்ள முடிந்தது. தொடர்ந்து தோல்வியே தருகிறார் பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றதிலிருந்து அப்படின்னாரு. ஃபேக்சுவலா அதை பொருத்தி பார்க்க முடிஞ்சது. ஆனா குடும்ப அரசியல்ங்கிறது ரொம்ப தீவிரமான தனிப்பட்ட குற்றச்சாட்டு. அந்த இடத்துக்கு ஏன் நகர்ந்திருக்கிறார் திரு செங்கோட்டையன்? என்ன நோக்கம்? இல்லை, அதாவது பொதுவாக இது திமுகவையோ காங்கிரஸையோ பார்த்து, இல்லை இப்போ ஆர்ஜேடியோ பார்த்து வைக்கிற ஒரு குற்றச்சாட்டுன்னா குடும்ப அரசியல்னு ஒரு குற்றச்சாட்டு. எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ தனக்கு வாரிசு அப்படின்னு அவன் குடும்பத்தினர் யாரையும் நியமிச்சுட்டு போல. அதிமுகவை பொறுத்த மட்டும் ஒரு சாதாரண கிளைக்கழக தொண்டன் கூட தலைமை பொறுப்புக்கு வரலான்றது தான் அங்கே பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த அடிப்படையில் மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது அங்கே எப்படி தலைவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள், வைக்கப்படுகிறார்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதிமுகவில் அந்த நிலைமை கிடையாது. விமர்சனங்கள்லாம் பெரும்பாலும் அதிமுக தரப்புலேருந்தோ பாஜக தரப்புலேருந்தோ போகிற விமர்சனங்கள்லாம் மற்ற கட்சிகளை காங்கிரஸையோ திமுகவையோ பார்த்தெல்லாம் குடும்ப அரசியல்ன்ற ஒரு விஷயத்தில் முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை இவர் ஏன் கையில் எடுக்கிறாருன்னா, அதிமுகவில் சமீப காலத்தில் நீங்கள் திமுகவில் மட்டுமல்ல அதிமுகவிலும் குடும்ப அரசியல் இருக்கிறது நீங்கள் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அவர் சொல்கிறது என்னென்னா, அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இன்று இவருடையன்றார். இன்று இவருடைய பேர் சொல்லலை, பழனிசாமின்னு பேர். இன்று இவருடைய மகன், மகள், மைத்துனர்னு, மகன், மைத்துனர், மாப்பிள்ளைன்னு சொல்றாரு. அது நேரடியாக இவருடைய வார்த்தையை சொன்னார். நீங்க அதிமுக வார்த்தையை யூஸ் பண்ணல. இவருடையனா பழனிசாமியை தான் சொல்றாரு. பழனிசாமியோட பையனோ இல்லை பழனிசாமியோட குடும்பத்தினரோ பேக்ரவுண்ட்ல பின்னாடி பலவிதமான அரசியல் வேலைகளில் அவருக்கு உதவியாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இருக்காங்கன்றது உண்மை. அரசியல் சொல்ல நம்ம கேள்விப்படுற விஷயம். அவங்க அதை மறுக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் நம்ம கேள்விப்படுற விஷயம் என்னென்னா பல கூட்டணிகளை நிர்ணயிக்கிறது, பல பேர்கிட்ட பேசுறது, இதுக்கெல்லாம் மகனை அவர் பயன்படுத்துகிறாருன்றது நமக்கு அரசியல் புரசலாக தெரிகிற விஷயமா நம்ம பார்க்குறோம். அதில் தவறு கூட கிடையாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். அது ஏதோ உதவியாக வச்சுருக்காரு, பண்ணுறாங்க. ஆனால் அந்த மகனோ ஒருத்தரோ மாப்பிள்ளையோ யாரோ ஒருத்தரோ அடுத்த கட்டமாக அதிமுகவோட பொதுச் செயலாளராக மாறுவார் அப்படின்ற ஒரு நிலைமை வருது பார்த்தீங்களா? அங்கதான் குடும்ப அரசியல் பளிச்சுன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த சூழல் அதிமுகவில் வந்துட்டதுன்னா இன்னும் வரல. அதிமுகவில் பழனிசாமியோட மகனோ மாப்பிள்ளையோ எல்லாம் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, கட்சி வேலைகளை செய்கிறாங்க. அதெல்லாம் கட்சிக்காரங்களே அரசியல் புரசலாக பேசுகிறாங்க, நமக்கு தெரியுது. அதெல்லாம் வேற விஷயம். அவங்களே தலைமை பொறுப்பில் வந்துருவாங்களா அப்படின்னா அந்த குடும்பம் ஏதோ ஒரு அரசியல் பண்ணுது அப்படின்ற விஷயம் வரையும் செங்கோட்டையன் சொல்றது உண்மை. அந்த குடும்பம் அடுத்த கட்டமாக தலைமை பொறுப்புக்கு போயிட்டானா அது இன்னும் வரலங்க ஆக்சுவலாக. அப்போது செங்கோட்டையன் அந்த விஷயத்தில் அந்த மகன், மாப்பிள்ளை, மைத்துனர் இந்த அரசியலில் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் ஆக்சுவலாக. அதனால் வெளிப்படையாக அவர் அதை சொல்கிறார் ஆக்சுவலாக. அதனால் அவர் சொல்கிற விஷயம் உண்மை. அது ஏற்கனவே பேசப்பட்ட தளங்களில், பல தளங்களில் பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். பாதிக்கப்பட்டதுனால தான் சொல்றாரா? அவர் பாதிக்கப்பட்டிருக்கார், இல்லாட்டி அவர் பேச மாட்டார். அவர் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கார். இன்னும் கொஞ்ச நாள் கட்சி எப்படி பாதிக்கப்பட்டார் அதை சொல்லுவார்னு நினைக்கிறேன். அந்த அரசியல் டெவலப்மெண்ட்டை பொறுத்து எப்படி பாதிக்கப்பட்டவர்ன்றதை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவார். எப்படி 21 செங்கோட்டையன் செய்த துரோகத்தை இப்போதான் எடப்பாடி சொன்னாரோ அந்த மாதிரி இவரும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவார். ஆமா, இவருடைய திரு எடப்பாடி பழனிசாமியுடைய மாப்பிள்ளை திரு ஈரோடு சசிகுமார், மைத்துனர் திரு சங்ககிரி வெங்கடேஷ், மகன் திரு மிதுன். இந்த 3 பேர் தான். பெயர்கள் குறிப்பிடல, உறவுமுறையை சொல்லி பெயர்கள்னா இவங்க தான். இவங்கெல்லாம் கட்சியிலே பொறுப்புல இருக்காங்கன்னு சொல்றாங்க. சசிகுமார், வெங்கடேஷ் போன்றவர்கள்லாம் கட்சியில பொறுப்புகள் இருக்காங்க, கட்சி வேலையை பார்ப்பாங்க அவங்க. அப்படிதானே இதை புரிஞ்சுக்கணும். இதுல செங்கோட்டையன் சொல்ற அளவுக்கு குடும்ப அரசியல்னா ஏதோ ஒரு வகையில ஒரு பொறுப்பை கொடுத்து உட்கார வச்சிருப்பாங்க சார். அவங்க பீயிங் க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்கிறதுனால அவங்க அவருக்கு ஆளினால அவங்க இருக்கிறது இயல்பான ஒரு விஷயம்.
அது வந்து நான் எந்த குற்றமும் குறையோ நான் காணலை. அது அப்படி தான் நடக்கும். அது பழனிசாமியே 4 பேர்கிட்ட டெலிஃபோனில் பேசி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுவார். அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இல்லை இதை கொண்டு அங்கே கொடுத்துட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னா போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க, இதை செஞ்சுட்டு வருவாங்க. ஏதோ ஒரு வகையில் அவர் பழனிசாமி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற லெவலில் அவங்க இருப்பாங்க. இல்லை பழனிசாமி அதை சொல்கிறத கேட்டுட்டு வேலை செய்வாங்க. பாயிண்ட் அது இல்லை, எவ்வளோ தூரம் அதிமுக கட்சிக்குள்ளே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு தான் பார்க்கணும். அதில் இவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்றதுனால தான் சொல்கிறார் ஆக்சுவலாக. ஸோ இவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா இவரை மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த அரசியல்னு தெரியாது நமக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த அரசியல் உள்கட்சியில் அந்த அரசியல் விளையாடுது. அவங்க மகனோ மைத்துனரோ மாப்பிள்ளையோ விளையாடுறாங்க, உட்கட்சியில் விளையாடுறாங்க. இன்னும் வெளிப்படையாக அடுத்த வாரிசாக டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அந்த விஷயம் வரல. பழனிசாமிக்கு மகன் இருக்கிறதுனால அவரை எப்படி டெவலப் பண்ணுவார் அப்படின்றது முக்கியமான விஷயம். வரப்போகிற எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு வெற்றி தோல்வியை பொறுத்து அவர் எப்படி மகனை டெவலப் பண்ணுவார்னு அப்போ தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாரான்னா அப்போ தான் இன்னும் அந்த குடும்ப அரசியல் வெளி உலகத்துக்கு பளிச்சுன்னு தெரியும். இப்போ வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள அது நடக்குது, சில சமயம் கட்சிக்காரங்களை பாதிக்குது. திரு செங்கோட்டையின் ஆதரவு தெரிவிக்கிறார்ல திரு தினகரன், திருமிகு சசிகலா போன்றவர்கள், திரு ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம், இவங்களும் குடும்ப அரசியல் தானே, இவங்களும் வாரிசுகளாக இருந்து கட்சிக்குள்ள வந்து முக்கிய பொறுப்புகளுக்கு வந்தவங்க தானே. அவங்களோட பயணிக்கிறதுல திரு செங்கோட்டையனுக்கு ஒன்றும் நெருடல் இல்லையா? திரு எடப்பாடி பழனிசாமி மீது இந்த விமர்சனம் வைக்கிறது தான் அவருக்கு வந்து இல்லை. அவங்களோட வந்து பயணிச்சது வந்து ஜெயலலிதா காலத்திலேருந்தே பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பயணிக்கலையே அவங்க ஜெயலலிதா 20-25 வருஷம் சசிகலாவை தான் அவங்க வந்து ஜெயலலிதாவை யார் பார்த்தாங்க? இவங்கெல்லாம் பெரும்பாலும் சசிகலாவை பார்த்தா ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. ஆனால் ஜெயலலிதாவுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக சசிகலா இருந்தாங்க. அதனால சசிகலாவோட இருந்தாங்க அவங்க. ஆக்சுவலாக சசிகலா வந்து தினகரனை கொண்டு வச்சாங்கன்றது உண்மைதான், அதை மறுக்கிறதுக்கு இல்லை. அவங்க ஜெயிலுக்கு போன போதும் தினகரன் தான் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியா கொண்டு வச்சாங்க. அதை இவங்கெல்லாம் ஏத்துட்டாங்களே சந்தோஷமா. இவங்கெல்லாம் சந்தோஷமா அம்மா வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மான்னு காலை பிடிச்சி ஏத்துனவங்க தானே எடப்பாடி பழனிசாமிலாம். சசிகலா அம்மா வந்தே தீரணும்னு சொன்னவங்க தானே எல்லாமே. ஆனால் அதே ஏப்ரல் மாதம் என்னாச்சு? பிப்ரவரி மாதம் ஏத்துனீங்க. ஏப்ரல் மாதம் என்னாச்சு? உள்ள பாஜக பூந்துது, அவரை ஜெயிலுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஜெயிலுக்கு அமிச்சிங்க. அந்த குடும்பத்து கையில வந்து கட்சி போயிட போகுதுன்ட்டு பாஜக உள்ள பூந்து செஞ்ச வேலை தான் அந்த விஷயம். ஆக்சுவலா அதை வந்து எல்லாம் ஒத்துக்கணும். அதாவது அதிமுகவுடைய உட்கட்சி விஷயத்துல பாஜக பண்ண மாதிரியான குழப்பம் வேற யாரும் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு வரையும் அந்த குழப்பத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வரையும் அந்த குழப்பம் தொடர்ந்து இருக்கு. இல்ல விலகி போனவங்களும் சரி, இங்க கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, 2 பேருமே இந்த பாஜக என்ற கட்சியை நம்பிட்டு அவங்க பாலிடிக்ஸ் அமைச்சுக்கிறது என்பது அதிமுகவுக்கே கேடு. ஆக்சுவலா நீங்க வந்து எடப்பாடியை பிடிக்கல, எடப்பாடி ஒற்றுமைக்கு உதவ மாட்டேன்றாரு, ஒத்துழைக்க மாட்டேன்றாரு, சேர்க்க மாட்டேன்றாரு, கட்சியை பலப்படுத்த மாட்டேன்றாரு, தன்னால முடியாதுன்ற ஒரு விஷயத்த முடியும்னு நினைச்சு மற்றவங்களை ஏமாத்துறாரு. நீங்க சொல்லியிருக்கிற பாத்தீங்களா? தான் பலவீனமா இருக்கிறத வந்து அதை வந்து கண்டுக்காம தான் பலமா இருக்கிற மாதிரி நினைச்சு அவர் வந்து இல்லை நம்ம ஜெயிச்சிருவோம்னு ஒரு எண்ணத்துக்கு போறார். தாவேக்கா வான்னு கூப்பிடுறாரு. பலவீனமா இருக்கிறது இல்லை, நான் பலமா இருக்கேன்னு சொன்னா ஏன் தாவேக்காவை கூப்பிடணும்? தேவையெல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இப்பதான் கொஞ்சம் மாத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பாயிண்ட் என்னன்னா வந்து எடப்பாடியை பொறுத்த மட்டும் அல்லது எடப்பாடிக்கு எதிராக இருக்கிற குரூப்பை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இந்த பிஜேபியோட பேக்ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அவங்கள வந்து ஆட்டி வச்சுட்டு இருக்கு. ஆக்சுவலா அதை விட்டுட்டு அவங்க கட்சி விஷயத்தை அவங்களே கூடி பேசினாங்கன்னா கூட ஒற்றுமை அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா அதனால அதை விட்டுட்டு வந்து அவங்க ஒன்று கூடி பேசணும். இதுல பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து விடணும். ஆக்சுவலா ஓகே. திரு கோட்டீஸ்வரன், குடும்ப அரசியல் அப்படின்றது ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டு. திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி இதை எதிர்கொள்வா? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி வந்து இதை வந்து பெருசாக எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இது வந்து என்னென்னா, தனிநபர் ஒரு அரசியலை வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவரோட முயற்சியில் எதிர்த்து தோற்று போயிருக்காரு. அதுதான் நிதர்சனமான உண்மை. அவரோட பதவி போச்சு, அடிப்படை உறுப்பினர் பதவி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். அண்ணன் சொன்ன மாதிரி அந்த குற்றச்சாட்டில் ஓரளவுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்கள் கூட கட்சியில் இருக்கலாம். மேபி அது வாய்ப்பு இருக்கிறது. நான் அதுக்குள்ளே ஏன்னா நான் ஒரு பத்திரிகையாளராக குடும்ப அரசியல் எப்படி பார்ப்பேன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் இல்லை ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து இவரோட மகனாக இல்லாத பட்சத்தில் இவருக்கு இது கிடைச்சிருக்குமா மற்றவர்களோட ஒப்பீடு பண்ணி தான் பார்க்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேற்று வரல அதெல்லாம் பேசலை. இப்போ திடீர்னு 24 மணி நேரம் கழிச்சு ஒவ்வொன்றா எடுத்து விடுறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த நேரத்திற்கு ஏற்றார் போல் சந்தர்ப்பவாத சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறாரு. நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ சசிகலா அவர்கள் ஃபேமிலி எடுத்தால் டிடிவி தினகரன், திவாகரன் அவர்கள், அதுக்கப்புறம் வெங்கடேஷ் எல்லாருமே பதவியிலே இருந்தாங்க. கட்சியில் அமைப்பு ரீதியாக பதவியில் இருந்தாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கலாம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்தது திருமிகு ஜெயலலிதா. அப்போது வந்து எதனா ஒரு வார்த்தை இவர் பேசியிருப்பாரு. இல்லை ஜெயக்குமார் அவர்கள் மகனுக்கு ஜெயவர்தனுக்கு சீட்டு கொடுத்தாங்க, அன்னைக்கு எதனா இவர் குடும்ப அரசியல் பேசினாரா? இல்லை கூடவே இருந்தப்போ ஓபி ரவீந்திரநாத்தை வந்து எம்பி ஆகினாங்களா, அன்னைக்கு இவர் குடும்ப அரசியல் பேசினாரா? அப்போதெல்லாம் பேசாதவர் இப்போ இன்னைக்கு ஒண்டி பேசுறாருன்னா என்ன அர்த்தம்னா,
அதிமுகவோட ஆயுதம் என்பது திமுகவோட குடும்ப அரசியலை விமர்சனம் பண்றது. அதுதான் அதோட பேசிக் டிஎன்ஏ, ஒன் ஆஃப் த முக்கியமான ஆயுதம். அந்த ஆயுதத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. போற பிரச்சாரத்துலலாம் வந்து திமுக குடும்ப அரசியல் பண்ணதுன்றாரு. அந்த ஆயுதத்தை வந்து டிஃப்யூஸ் பண்றதுக்கு, அதாவது அதிமுகவும் அதை குறை சொல்லிட்டா திமுகவுக்கு அது ஒன்றும் இல்லாத மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு திமுகவோட அந்த பிரச்சாரம் இருக்கு இல்லைங்களா, குடும்ப அரசியல் வந்து ஏத்துக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு, அதற்கு உதவி பண்றதுக்கு இவர் இந்த வேலையை பண்ணிருக்காரு. திமுக இயக்குதா இல்ல திமுக சொல்லி திரு செங்கோட்டையன் அதுதான் ஜெயக்குமார் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டப்போ அது அவர்கிட்ட தான் கேட்கணும்ன்றாங்க. எனக்கு என்னமோ அப்ப யாரோ இயக்கி தான் இவர் பண்றாரு. இப்போ நான் வந்து குடும்ப அரசியல் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி போட்ட பொழுது நான் பேசியிருக்கிறேன், விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சதுக்கு அப்புறம் சரி மக்கள் ஓட்டு போட்டாங்க அது அப்படின்ற மாதிரி நம்ம மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறதுன்றதுல. ஆனா ஒரு சில மக்கள் எதிர்த்து ஓட்டு போடுவாங்க. அப்ப பிரதானமா அதிமுகவோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு குடும்ப அரசியலை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மையார் ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணாங்க. அதே தான் வந்து எம்ஜிஆர் அவர்களும் பேசியிருக்கிறார். அதே தான் வந்து அதிமுக இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளரும் வீடு வீடா போய் கேட்பாங்க. இவர் என்ன பண்றாரு, அங்க ஒண்டி பிரச்சனை இல்லை இங்கேயும் இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது இங்க இருக்கு. இப்ப நீங்க ஒரு சில பேர்லாம் சொன்னீங்க, எனக்கு ஒரு பத்திரிகையாளரை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பேரெல்லாம் தெரியும். எனக்கு வந்து அதிமுக நிர்வாகிகள் பேர் தெரியாமலோ சட்டமன்ற உறுப்பினர்கள் பேர் தெரியாமலோ இல்ல 82 மாவட்ட செயலர் பேர் தெரியாம இல்ல, பட் எனக்கு ஒரு பத்திரிகையாளரை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அண்ணனும் வந்து சொல்றதுக்கு அப்புறம் தான் அது வருது. ஆனா இந்த சைட்ல எதிரில் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து 20 வருஷமா இருக்கிறாங்க, குடும்ப அரசியல் பண்ணியிருக்காங்க. அப்ப அன்னைக்கெல்லாம் வந்து அந்த குடும்ப அரசியல் இனிச்சுது. இன்னைக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வந்து தனிப்பட்ட ஒரு கருத்துன்னு வரும்போது செங்கோட்டையன் வந்து என்ன பண்றாருன்னா, அவரால் என்னென்னலாம் முடியுமோ, அதாவது அதிமுகன்ற கட்சியா எடுத்தாலும் சரி, இல்ல இரட்டை இலைக்கு வாக்கு குறைக்கணும்னு சரியா எடுத்தாலும், இல்ல எடப்பாடி பழனிசாமியை தாக்கணும், எப்படி வேணா அதை எடுத்துக்கலாம், அதுக்கு உண்டான ஒவ்வொரு தாக்குதெல்லாம் வந்து பண்றாரு. என்னன்னா கிட்டத்தட்ட திமுக என்ன நிலைப்பாடுகளை பேசுவாங்களோ, அதிமுக பலப்பீனப்படுத்துறதுக்கு என்னென்ன பிரச்சார யுக்திகள் எடுக்க முடியுமோ அது அத்தனையும் வைக்கிறார். உதாரணத்துக்கு இதை கார்பரேட் உலகமாக கூட பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு அரசியல் வந்து வியாபாரமா போச்சு. ரட்டன் டாடாக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ ஆனாப்பட்ட டாடா குழுமத்திலே வந்துட்டு போட்டி பிரச்சனை எல்லாம் ஆகி அப்புறம் திருப்பி டாடா மறுபடியும் போர்டுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தரையா எல்லாரையும் கைட்டி வெளியில தூக்கி போட்டப்போ மிஸ்திரி கிட்ட தான் டாடா போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ டாடா கன்சல்டன்சி சந்திரசேகர் அவரோட பழைய நட்பெல்லாம் கூடி திருப்பி அந்த போர்டெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் வெளியே போட்டு திருப்பி டாடா மறுபடியும் டாடா குழுமத்தை மீட்டு தன்னோட சகோதரரான நோயல் டாடா கிட்ட கொடுத்துட்டு அவர் இறைவன் அடி சேர்ந்துட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஒரு கட்சியில ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு வலியது எஞ்சோ, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், எது வீரியமா எது வந்து திடகாத்தமா அதையும் பாதுகாத்து தன்னோட கட்டமைப்பை பாதுகாக்குதோ அது வந்து நல்லா வாழுன்றது டார்வின் தியரி. அப்ப அது மாதிரி பார்க்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து அதிமுக அண்டர்கோ பண்ணுது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையா ஒரு களத்துல முடிச்சுட்டு வர்றாரு. எதிர்க்கிறதுலயே ரெண்டு விதம். ஒருங்கிணைந்த அதிமுக வேணும், தொடர்ந்து தோல்விகளை கொடுக்கிறாரு, அதனால கூட்டணி சார்ந்த சில நிலைப்பாடுகளை எடுக்கணும் அப்படின்னு வைக்கிறது கட்சியின் நலன் சார்ந்து. ஆனா இங்க வைக்கிறது தனிப்பட்ட பர்சனலான குற்றச்சாட்டு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்காம தவிர்க்கிறாரோ இல்ல அதை வந்து அவர் தடுப்பதற்கு எந்த முயற்சியுமே எடுக்கலைன்னா திரு எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனங்கள் தானே அதிகமாக போகுது. இன்னைக்கு ஆட்சி கட்டில் இருக்கிறது திமுக. ஒருவேளை அவங்க வந்து இது மாதிரி எதனா தப்பு பண்றாங்க இல்ல வந்து அவங்க சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு கண்டிப்பா திமுக சைடு பிரச்சாரத்துல இருந்து அதை எடுத்து போட்டிருப்பாங்க வெளியில. இப்ப அவரோட மகன் என்ன பண்றாரு, மாப்பிள்ளை என்ன பண்றாரு, இது எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இதே குற்றச்சாட்டு வந்து உங்களுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் மேல வந்துச்சு, இதே குற்றச்சாட்டு வந்து இந்த சைட்ல இருந்தப்போ அவரோட சபரீசன் சார் மேல வந்தது. அப்ப இந்த குற்றச்சாட்டு எல்லாம் வந்து அரசியல்ல யாரும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. இப்போ இவரு பேசி இருக்கிறாரு, அது வந்து மேபி அது ஒரு குற்றச்சாட்டா வருது, தலையீடு இருக்குன்னா அது வரும். அப்போ ஒரு விமர்சனம். அவர் வந்து இது பாருங்க, இந்த நேரத்தில் எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் என்னன்னா, டிடிவி தினகரன் எதிர்த்து யார் நிக்கணும், எங்க நிக்க போறாரு, கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு யார் அடுத்த வேட்பாளர், போடியில யார் அடுத்த வேட்பாளர், யார் வந்து இந்த மாதிரி இந்த பிரச்சனை பண்ணவங்கள எதிர்த்து நிக்கிறதுக்கு இளம் வயசுல யார் யாரெல்லாம் ஃபிட்டா இருப்பாங்க, யாரை வேட்பாளர் நிறுத்தணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி அதிமுக கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பெரிய போஸ்டர் வச்சு என்னென்ன ஊழல் இருக்கோ எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் தட்டி வைக்கணும் போஸ்டர் பிரச்சாரமும் வேட்பாளர் தேர்வுக்கு போயிட்டாரு. இவங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா அவரை குறை சொல்லுவதோ இல்ல அதிமுக மீது விமர்சனம். அவர் வந்து அடுத்த கட்ட வேலைக்கு போயிட்டார், பிரச்சாரத்தை முடிச்சாரு, கூட்டணி பேசி பார்த்தாரு, ஒரு சிலது வந்தாங்க, ஒரு சிலது செட் ஆகல. அதுக்கடுத்து வேட்பாளர் தேர்வு, கழகத்தை வந்து எப்படி இது பண்றது, அவர் வேலையில தெளிவா இருக்கிறார். நாடு முழுவதும் பாஜக வைக்கக்கூடிய பிரச்சாரம் காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற மாநில கட்சிகள் மீதே குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் குறித்து தான். ஆமா, இப்ப சமீபத்தில் பீகார் உதாரணம் கூட நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி மேலேயே அந்த குற்றச்சாட்டுனா கூட்டணி கட்சியான பாஜகவுக்கும் இது நெருக்கடி. கண்டிப்பா அது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அதனால தான் அது ஒரு ஆயுதம்.
அதிமுகவோட மிக சிறப்பான ஆயுதத்துல ஒண்ணு வந்து குடும்ப அரசியல் பேசுறது. அந்த குடும்ப அரசியலை எடுத்து இவர் பேசுறதுனால என்ன பண்றாருன்னா அதிமுக ஆயுதத்தை பலவீனப்படுத்துறதுக்கும் திமுகவோட கரத்தை பலப்படுத்துறதுக்கும் இவர் உதவி பண்றாரு. அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி, இது பாஜக கூட ஒரு நெருக்கடி வரலாம். ஆனா இது வந்து கடைசியில மக்களை பொறுத்தவரையிலும் நீங்க வந்து வாக்கு அரசியலையோ இல்ல நேரடியா அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்பு நீங்க கொண்டு வரீங்கன்னா மக்கள் வந்து கண்டிப்பா யோசிப்பாங்க, இது என்ன குடும்ப கட்சியா இது. ஏன்னா அதிமுகவோட நாடி நரம்பு எல்லாமே குடும்ப அரசியல் இங்க கிடையாது. கீழே இருந்து யாருன்னா உழைச்சி மேல வந்தா இருக்கலான்றாங்க. அதனால இப்போ ஜெயக்குமார் அவர்கள் வந்து லோக்சபாக்கு நின்னாரு. அதே மாதிரி இன்பத்தமிழன் வந்து அவரோட அப்பா கிட்ட இருந்து வராரு. இப்ப அதிமுக திமுக என்னன்னா ஒருத்தர் இருக்கும்போது, அப்பா இருக்கும்போது மற்ற யாருக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு அரசியலை தான் அவங்க பண்ணாங்க. அந்த கட்சியில் வந்து வாரிசு அரசியலே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இங்க பார்க்கறதுக்கும் என்னன்னா ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பெரிய பொறுப்புன்றது நம்ம அதிமுக பார்த்தது கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் தான். ஏன்னா அது அவங்க வேற குடும்பத்தின்றதுனால அதை வந்து பெருசா பேசப்படல. பட் ஆனால் சசிகலா அவர்கள் குடும்பத்தில் இருந்தவங்க குடும்ப அரசியல் பண்ணாங்களா இல்லை அதிமுக கட்டுப்படுத்தினாங்களா அப்படின்னா எல்லாருமே இங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப வருஷமா பண்ணாங்கன்றாங்க. செங்கோட்டையன் இப்போ வந்து அவரோட கோபத்தையும் அவரோட அந்த தனிப்பட்ட அந்த கருத்தை வெளிப்படுத்துறது தான் அது கிட்டத்தட்ட பிலோ த பெல்ட் சண்டை. அதாவது என்னன்னா அதிமுக ஆட்சி வரணும்னா நீங்க வந்து திமுக அகற்றினா தான் அதிமுக ஆட்சி வரணும். அதற்கு உண்டான வேலை எதுவுமே பார்க்காம மாறாக ஒவ்வொரு நாளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ இல்ல அதிமுக பற்றிய அந்த விமர்சனத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தொண்டர்களுக்கு வந்து இது என்ன அதிமுக ஸ்டைல் இல்லையே, இது வேற மாதிரி இருக்கேன்ற அந்த கேள்வி வரும். திரு துரைகரன், ஏதாவது ஆதாரம் இருக்கா இந்த மாதிரி குடும்ப அரசியல் பண்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி, மாப்பிள்ளை மைத்துனர் மகன்லாம் அதிமுகவுடைய நிர்வாகங்கள்ல தலையிடுறாங்க அப்படின்னு ஏதாவது ஆதாரம் இருக்கா? கார்த்திகேயன், எனக்கு ஒரு 2 நிமிடம் இந்த இடத்துல ஒரு என்னுடைய சுயத்தை நான் அடையாளப்படுத்தணும்னு விரும்புகிறேன். என்னென்னா தொடர்ந்து கடந்த 2-3 மாதங்களாக என் மீது ஒரு கடுமையான தாக்குதலை தொடங்குறாங்க. கட்சியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் என்கிற பொறுப்பில் இருக்கிறவரே, டே துரைகர்ணா, உன்ட்ட எந்த தொண்டன்டா சொன்னால் நீ பத்திரிகையாளனா அவன் பத்திரிகை வேலையை பாடுறான் அப்படின்னு ஒரு மிரட்டல் துணியில் பதிவுகள் போட்டிருந்தாங்க. பல பேர் பதிவு போட்டிருந்தாங்க. உனக்கும் அதிமுகவுக்கு என்ன தொடர்புடா, ஏன் நீ எங்கள் கட்சிக்கு உள்ள நுழைகிற அப்படிங்கிற மாதிரிலாம் கடுமையான விமர்சனம், மிக தரக்குறைவான விமர்சனங்கள். நான் பொதுவாக அந்த பின்னூட்டங்களை பார்க்குறதே இல்லை. ஆனால் என் மீது மரியாதையும் மதிப்பும் வைத்திருக்கிறவர்கள் அனுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இப்போ பதில் சொல்கிறேன், ஒரு 2 நிமிடம் தான். 1970ஆம் ஆண்டு 69 என்னுடைய படிப்பை முடித்த உடனே 70 வத்தலக்குண்டு நகரத்தில் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் மன்றம் எங்கிட்ட மன்றம். 72 அக்டோபரில் இந்த ஆயிரக்கணக்கான தலைவரை வெளியேற்றின உடனே தாமரைக்கொடி ஏற்றின பல்லாயிரக்கணக்காரில் நானும் வருவேன். 1973 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் தேர்தல் பணியாற்றியவன். 74லேருந்து 78 வரைக்கும் திருச்சி மாநகரில் மாணவர் அணியின் பேச்சாளராக இருந்தவன். 1976 அதிமுக அந்த அனைத்து இந்திய அதிமுக மாறி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியின் தொண்டர்கள் உறுப்பினர்கள் எல்லோரும் பச்சை குத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே 1976 நான் பச்சை குத்தினவன். 1978லேருந்து 84 வரைக்கும் தலைமை கழகத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் எம்ஜிஆர் இளைஞர் அணியின் அலுவலக நிர்வாகியாக நான் பணியாற்றியவன். இன்றைக்கு இருக்கிற தலைமை கழகத்தின் நிர்வாகி இருக்கிற அந்த மனோகரன், அந்த மகாலிங்கம் போன்றவர்களுக்கு அது தெரியும். என்னோடு பயணித்த நான் மன்றமுரசு, பொன்மனம், அண்ணா என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்திரிகைகளில் தான் பயணித்து வந்திருக்கிறேன். காலமெல்லாம் அதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கிறது. இந்த கட்சியில் தொடக்க கால உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி 80-89 வந்ததாக சொல்கிறாங்க. அவர்களெல்லாம் பள்ளி கல்லூரிகளில் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல பதிவுகளில் 53 ஆண்டுகளாக அதோடு பயணித்து வருகிறேன் சொன்னேன். இன்றைக்கு வெளிப்படையாகவே எனக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்ன உறவு என்பதை இதன் மூலமா பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக வரணும். ஏன்னா இப்ப நான் ஏன் திராவிட ஆய்வாளர்னு போட சொன்னேன்னா, பத்திரிகையாளர் என்கிற அந்த நிலையிலிருந்து தம்பி கோட்டீஸ்வரன் பேசினார்ல சில விஷயங்கள் தரவுகள் எல்லாம், இதை தாண்டியும் எனக்கு அங்கே எவ்வளவு தூரம் ஈடுபாடு இருக்கிறது. ஒரு பத்திரிகையாளனாக ஒரு கோடு தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரையிலும் பேசிட்டு வந்தேன். இப்போ கோடு தாண்ட முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை திரு செங்கோட்டையன் எடுத்திருக்கிறார். திரு செங்கோட்டையன் ஆகட்டும், திரு ஓபிஎஸ் ஆகட்டும், திருமதி சசிகலா ஆகட்டும், மூவருடைய எண்ணம் என்பது கட்சி ஒன்றுபட வேண்டும். ஒருங்கிணைந்தால் மட்டுமே வலிமை மிக்க அதிமுக உருவம். வலிமை மிக்க அதிமுக இருந்தால்தான் வலுவான கூட்டணிக்கு கட்சிகள் வரும்.
இப்போ இன்னைக்கு போய் ஊர் ஊரா திரு எடப்பாடி கூப்பிட்றாருல, காங்கிரஸ் வா, கம்யூனிஸ்ட் வா, விசிக வா, தாவேகா, அந்த நிலை அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அவமானகரமான செயல். இல்ல அது வரைக்கும் செங்கோட்டையன் பேசுறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. நிச்சயம் அடுத்த கட்டமா தனிப்பட்ட தாக்குதலுக்குள்ள போறாரு. திரு எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தணுங்கிறதுக்கு தானே போறாரு. இல்ல, நான் இந்த கட்சியில தொடக்க கால உறுப்பினர் என்ற போதே எனக்கு உள்ள தொடர்புகள் என்னங்கிறத நீங்க உங்களால புரிஞ்சுக்க முடியும். மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன், மைத்துனர் எல்லோருமே இந்த 2026 யார் வேட்பாளர் என்கிற அளவுக்கு பட்டியலை தயார் பண்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இதை தாண்டி திரு மிதுன் அவர்களும் தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிரபல கான்ட்ராக்டுடைய பையனும் சில முக்கிய பிரமுகர்களை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இதை தாண்டி தாவேகாவுடைய நிர்வாகிகளோடு இவர்கள் தொடர்பில் இருக்கிறாங்க, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப இந்த செயல்பாடை வெளிப்படையாக திரு செங்கோட்டையன் சொல்லல, ஆனால் இது நடக்கிறது அப்படிங்கிறது தான். இல்ல எப்ப சொல்றாருன்னா, கட்சிக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவர் பேசல. திருமிகு ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அவர் தான், திரு எடப்பாடி பழனிசாமி தான் இவரை மாவட்ட செயலாளர் ஆக்கினதாக சொல்றாரு. இபிஎஸ் சொல்றாரு, அமைச்சர் பொறுப்பை கொடுத்ததாக அவர் சொல்றாரு. அப்ப வரைக்கும் அவர் பேசல. எப்போ ரெண்டு பேருக்கும் பிரச்சனைன்னு வருதோ, எப்போ கட்சியை விட்டு அவர் நீக்கப்படுறாரோ அதற்கு பிறகு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறார். அது வரைக்கும் அவர் பேசல. எந்த விமர்சனமும் அரசியல் களத்துல அவருக்கு பயணிக்கிற போது நிச்சயமா இருக்காது. அந்த அவங்க உடன்பட்டு தான் போவாங்க. காலங்காலமாக அரசியலை நம்ம பார்க்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற பொழுது அவருடைய நிலைப்பாடை எல்லோருமே ஆதரித்து தான் வந்தாங்க. சில மூத்த முன்னோடிகள் இவருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இவர் கட்சியில் இருக்கக்கூடாதுன்ற போதெல்லாம் பேரறிஞர் அண்ணா ஒருபோதும் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அதுவரையிலும் நாவலர் உட்பட அனைவருமே இவரை எந்த பொதுவெளிகளில் மேடைகளில் இவரை எப்படி புகழ்ந்தார்கள், பாராட்டினார்கள்ங்கிறத நம்ம பல வரலாறை படித்தா தெரியும். ஆனால் வெளியேற்றப்பட்ட உடனே இவர்கள் வரிசை கட்டி கடுமையான விமர்சனம். யார்கிட்ட கணக்கு கேட்குற, ஜெயலலிதாட்டு கேளு, லதாட்டு கேளு, மஞ்சுளாட்ட கேளு எல்லாம் பேசினவங்க தான். அதனால ஒரு அரசியல் கட்சியில் இருக்கும் வரை அந்த விமர்சனங்கள் பேச மாட்டாங்க. தனக்கென ஒரு ஆபத்து வருகிறது. இத்தனை ஆண்டுகள் சொன்னார்ல, 53 வருஷமா பயணித்த என்னை விலக்கிட்டாங்கன்னு. அப்ப அந்த காயம், அந்த வலி, அதை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தணும். இன்றைக்கும் முழுமையாக அவங்க வெளிப்படுத்தல, யாருமே முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. எந்த நிர்வாகிகளோடுமே கலந்து பேசாம திடீர்னு தானே நமது எம்ஜிஆர்ல அறிவிப்பு வந்தது, தினகரனை துணை பொதுச் செயலாளராக நாங்கள் நியமிக்கிறோம் அப்படின்னு சசிகலா பேர்ல. அது குடும்ப அரசியல்னு வராதா? இல்ல ஓபிஎஸ் அவருடைய பையனுக்கான பொறுப்புகள் கொடுத்திருக்காங்களே, அது குடும்ப அரசியல்னு வராதா? ஏன்னா இவர் அவங்களோட தானே இப்ப சேர்ந்து இருக்கிறாரு. இல்ல அந்த கேள்வி வராதா? ஒரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பையனுக்கு இடம் கொடுத்தது அவருடைய மகனுக்கு அப்படிங்கிற மாதிரி வருகிற பொழுது அது அவருடைய ஒரு பையனுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் குடும்ப அரசியல் என்று திரு எடப்பாடியை குற்றம் சாட்டுவது நேரடியாக கட்சி அரசியல். நான் சொன்னேன்ல, வேட்பாளர் தேர்வில் இருந்து இன்னும் உடைச்சு சொல்றதுனா, மிக நெருக்கமான எடப்பாடிக்கு நெருக்கமான ஒருத்தரை தூதுவரை அனுப்பி பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று இதுல ஈடுபடுகிறார்கள்னு ஒரு மாவட்ட செயலாளர் வெளிப்படையாகவே சொன்னார். அவரை நான் சொல்லிடுறேன், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் இந்த மாதிரி வயசெல்லாம் ஏஜ் லிமிட் போடாதீங்க, பல பேர் நம்மளால் சேர்க்க முடியல இந்த பூத் கமிட்டிக்கு இது பார்வைக்கு அப்படின்னதுக்கு இளைஞர்கள் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமி என்னையா பேசுகிற, இளைஞர்கள் நம்ம கட்சியில் இல்லையா, கிடைக்கலன்னு உடனே எழுந்திருச்சார். என்னங்க மரியாதை குறைவாக பேசுகிறேங்க, நான் யதார்த்தத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நான் மாவட்ட செயலாளர், என் மாவட்டத்தில் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு. யார் அப்படின்னு இளங்கோவன் தான் அப்படின்னு சொல்லிட்டார். யார் அவர்? திரு எடப்பாடியுடைய நெருக்கமானவர். அவர் திரு மிதுனை சார்ந்தவர்களுடைய அந்த ஆலோசனை அடிப்படையில், அதனால கட்சி அரசியலில் ஒரு தனிநபருக்கு கொடுத்துட்டாங்க. அவர் தேனி மாவட்டத்தினுடைய பேரவை செயலாளராக இருந்தார் நினைக்கிறேன், ரவீந்திரநாத். அதனால அவர் கொடுத்துட்டாங்க. ஜெயக்குமார் கொடுத்த தினகரன் இல்ல அந்த குடும்ப அரசியல் இல்ல மகாதேவன் இது மாதிரி பெரிய அந்த குடும்ப அரசியல் என்பது 1985 இருந்தே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு 85 இருந்து அவங்க அங்க இருந்தாங்க. இவர்கள் எல்லோருமே போயஸ் கார்டனில் வசித்தவர்கள். அதை நீங்க பார்க்கணும். அவங்க 87 தலைவர் மறைவுக்கு பிறகு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று திருமதி சசிகலா விரும்பி அதை செல்வி ஜெயலலிதாவும் ஒப்புக்கொண்டார்.
ஆகப்பெரிய தலைவராக 100% தொண்டர்களின் ஆதரவு நிலைப்பாடு மிக்க தலைவராக செல்வி ஜெயலலிதா இருந்ததால் அவரை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்க முடியாது என்கிற சூழலில் அதை எல்லோருமே மௌனமாக ஒப்புக்கொண்டார்கள். அதன் பிறகு வாங்க அவருடைய மறைவுக்கு பிறகு, செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, இந்த இடத்திலே அமர்வதற்கு யார் தகுதியானவர் அப்படின்னு அவங்க உட்கார்ந்து பேசி சின்னமாக தான் தகுதியானவர். ஏங்க 4 பக்கம் அந்த அறிக்கை நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். 36 பேர் இபிஎஸ் யூபிஎஸ் ஓபிஎஸ் உட்பட 36 மாநில நிர்வாகிகள் கையெழுத்து போட்டு தற்காலிக பொதுச் செயலாளராக திருமதி வி.கே. சசிகலாவை கொண்டு வர்றாங்க. அம்மாவின் மறைவுக்கு அடுத்த 5வது நிமிடம் இந்த முதலமைச்சர் பொறுப்பை நீங்கள் ஏற்றால்தான் கட்சியில் பிளவு வராது, திமுக நம்மளை பாதிப்பை ஏற்படுத்தாது என்று சொன்ன பொழுது என்னுடைய அக்கால் உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. நான் இந்த நேரத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் இந்த சமுதாயம் என்னை எப்படி செய்யும், அதனால் நான் முடியாதுன்ட்டு தான் அம்மா 2 முறை வச்ச ஓபிஎஸ் கொடுக்கணுன்ட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பொதுச் செயலாளராக்கி பொதுக்குழு கூட்டம் முடியறதுக்கு முன்னாடியே வரிசை கட்டி வந்துட்டு இருந்தாங்கல்ல, நம்ம பார்த்தோம்ல காட்சிகள்ல. சரி, யார்கிட்ட அவங்க கலந்து ஆலோசனை பண்ணி துணை பொதுச் செயலாளராக தினகரனை நியமிச்சாங்க? இல்ல, அதுதான் செல்வி ஜெயலலிதா பாணியிலேயே அவருக்கு நடந்துகிட்டார். நான் சொன்னேன்ல, அந்த இடத்திற்கு இவர்தான் தகுதியானவர்னு எல்லோரும் வரிசை கட்டி சொன்னதுனால அந்த முடிவை எடுத்து அவர் அறிவிக்கிறார். நீங்க குடும்ப அரசியல் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது குடும்ப அரசியல் தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்று திரு செங்கோட்டையன் கோடிட்டு காட்டி இருக்கிறார். என்ன விளைவை ஏற்படுத்துங்கிறது நம்ம போக போக தான் பார்க்க முடியும். ஓகே திரு வில்சன் சார், இது நேரடியாக அதிமுகவுடைய நிர்வாகங்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் தலையீடு இருக்கு அப்படிங்கிறது இதுவரைக்கும் இந்த பொறுப்புகளில் இருந்தவர்கள் மீதான குற்றச்சாட்டாக இல்லை. முதன்முறையாக திரு எடப்பாடி பழனிசாமி மீது அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு. விளக்கமே கொடுக்க மாட்டார், கடந்து போயிடுவார்னா திரு கோட்டீஸ்வரன் சொல்றார். திரு செங்கோட்டையன் அவர்கள் 1972 நாங்க இருக்கிறேன்னு சொல்றாரு. அவருடைய உண்மையான முகத்தை இப்பதான் காட்டுறாரு. இன்னும் இதுக்கு மேலெல்லாம் கூட பேசுவார். அதாவது குழப்பத்தின் உச்சியிலையும் விரக்தியின் விளிம்பிலையும் நின்று எதையெல்லாம் எப்படியெல்லாம் கேவலமாக பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதில் நான் ஒரு பெருமைப்படுறேன். என்ன ஒன்றா, திமுகவது குடும்ப ஆட்சி தான் அவர் ஒத்துக்கிட்டார். அது பெரிய விஷயம். திமுகவில் குடும்ப ஆட்சி இருக்குது, அதே மாதிரி அதிமுகவில் இருக்குதுன்ற மாதிரி. ஆக மொத்தத்தில் திமுகலேருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், அதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் திமுகவை பெரிய அளவில் அந்த அளவு விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த பக்கம் சாஃப்ட் மைண்டாக இருப்பாங்க. வெளியே போன பிறகும் அவர் அதை கம்பேர் பண்ணி சொல்கிறார், திமுகவில் குடும்ப ஆட்சி தான் நடக்குதுன்னு. அப்போ அது திமுக ஆதரவாளர்கள் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அவர் சொன்னதுக்கு அவர் சொன்னது பொய்யா இல்லையான்னு. அடுத்து இந்த பக்கம் வந்தால் இதில் எள்ளளவு கூட உண்மை இருக்கிற மாதிரி இது வரைக்கும் நம்ம யாருமே எந்த இடத்துலையும் பேசப்படவில்லை. ஏனென்றால் குடும்ப ஆட்சி அப்படின்றது எல்லாருக்கும் தெல்ல தெளிவா எல்லா கட்சியிலையும் தெரியும். பெரும்பாலான கட்சிகள் இல்ல சார், அரசல் புரசலா தெரியும்னு பிரியன் சார் சொல்றாங்க. அதுதான் இப்ப நீங்க தேடி கண்டுபிடிச்சு கோட்டீஸ்வரன் வேட்பாளர் ஒதுக்கீடு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு துரைகண்ணா சார் சொன்னாங்க. கோட்டீஸ்வரன் சொன்னாரு. ஐயா, துரைகண்ணாலும் 1972 இருந்து இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த பேர்கள் அவருக்கு தெரியல, நீங்க படிச்ச பேர்கள்ல. அப்போ அதான் நான் சொல்றேன், ஒரு மலையை நம்ம காமிச்சிட்டு இருக்கும்போது மண்ணிலேருந்து ஒரு துகளை எடுத்து ஏதோ பாருங்க, அதே மாதிரி மலை மாதிரி தான் இதுவும். எப்படி இது சம்பந்தம் இருக்கும்? கொஞ்சமாவது பொருத்தம், ஒரு எள்ளளவு பொருத்தமாவது இருக்கணும்ல. ஒவ்வொரு மேடையிலும் 175 சட்டமன்ற தொகுதியில 71 வயசுல எடப்பாடி பழனிசாமி இப்போ 90 நாளா என்ன பேசிட்டு இருக்காருன்னா, என் பக்கத்தில் நிற்கிறாங்க எஸ்பி வேலுமணி, இவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆகலாம், இவர் கட்சி தலைவர் ஆகலாம். பக்கத்தில் நிற்கிறாங்க தூத்துக்குடி சண்முகநாதன், இவர் நாளைக்கு எம்எல்ஏ முதலமைச்சர் ஆகலாம், இவர் ஒரு கட்சி தலைவர் ஆகலாம் அதிமுகவுக்கு. இப்படி மூச்சுக்கு 300 தடவை ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றாரு. இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எத்தனையோ உறவுகள் இருப்பாங்க, இதுல குடும்பத்தினர் இருப்பாங்க. சொன்ன ஒரு விஷயம், 3 பேரை தான் இப்ப பிரியன் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இது போல எல்லாருக்கும் உதவியாளர் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு உதவியாளர் இருப்பாங்க. அது ஒரு லட்சுமண் ரேகைன்றது இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா தலைவர்களுக்கும் எல்லா ஒரு தொண்டர்களுக்கும், பெண்களுக்கு சரி அதே மாதிரி பெண்கள் இன்னைக்கு முன்னேறணும் 50% கொடுத்துருக்கோம். உதவியாளர்கள்ங்கிறவங்க வேட்பாளர்லாம் முடிவு செய்வ இடத்துக்கு வந்துருவாங்க. அதுல ஏதாவது ஆதாரம் இருக்கா? இப்ப அடுத்தது எடப்பாடி இவரு செங்கோட்டையன் இன்னும் கொஞ்ச நாள்ல சொல்லுவார் பாருங்க, என்ன அவர் பையன் தான் என்னை வெளியே அனுப்புனாருன்னு, அதையும் சொல்லுவாரு. எதுக்கும் ஆதாரம் எதுவுமே கிடையாது, வாய்க்கு வந்தபடி எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா இது மக்கள் மத்தியில் எடுபடுமானா ஒரு எள்முனை அளவு கூட எடுபடாது. அதுதான் முக்கியம். ஏனென்றால் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பக்கத்திலே வச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் ஒருங்கிணைணும் அப்படின்ற வார்த்தையை தானே பயன்படுத்துறாரு. எல்லாரும் ஒருங்கிணைணும், எடப்பாடியா எவ்வளவு கேவலமா வேணாலும் நாங்க பேசுவோம், ஆனா எல்லாரும் ஒருங்கிணைணும்.
அதுக்கு முன்னாடி எடப்பாடி எவ்வளவு வேணாலும் நாங்க கேவலா பேசுவோம். இல்ல தனிப்பட்ட அளவுல திரு செங்கோட்டையன் பாதிக்கப்பட்டதனால அத சொல்லிருக்க வாய்ப்பு இருக்குன்னு பிரியன் சார் சொன்னாங்க. தனிப்பட்ட முறையில்னா அவருடைய கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில இந்த உறவினர்களால ஏதாவது அவருக்கு நெருக்கடியா, அவருக்கு பாதிப்பு, ஒரே ஒரு ஆதாரம், நிர்வாகிகள் மாற்றப்பட்ட ஒரே ஒரு ஆதாரம் அரசல் பரசலா வந்துச்சு. அதை நான் சொல்ல விரும்பல, அதனால சொல்றேன். ஒரு குடும்ப பிரச்சனைக்காகத்தான் 2012 ஜூலை 18 ஜெயலலிதா அம்மாவால் இவர் நீக்கப்பட்டார். ஏத்துக்கிறீங்களா? இல்லன்னு சொல்ல முடியுமா? அது போன வாரத்திலே இல்லன்னு சொல்ல முடியுமா? இல்ல சார், அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதுதான், அது உண்மை. அதையே நம்ம வெளியே பேசல. அப்படி இருக்கும்போது இது போல இல்லாத ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு அரசல் புரசலா இந்த மாதிரி பேசுறது என்ன அர்த்தம்? இல்ல அந்த குற்றச்சாட்டும் வெளிப்படையாக அரசல் புரசலாக வந்ததுதானே நீங்க சொல்றீங்க. ஆமா, அதனால தான் நான் விவாதிக்க மாட்டேன். இப்ப இவர் சொன்னதால நான் சொல்றேன். அதான் நீங்க இப்ப சொல்லிட்டீங்க வெளிப்படையா. அதே மாதிரி தான் இந்த மாதிரி இவங்க எல்லாம் தலையீடுகள் இருக்கு, அவர் பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறதும் உண்மைதானா? இல்ல அதுலயே என்ன இல்ல நான் பேசுறேன். திண்டுக்கல் சீனிவாசன் 1972 இவருக்கும் தெரியும். அன்னையில இருந்து செங்கோட்டையன் மாலை அவரும் சீனியர், ராஜன் செல்லப்பா அவரும் சீனியர். அவரு பொது வழியில சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, செங்கோட்டையன் முதல்வராக ஆசைப்பட்டதை ஆதாரத்துடன் அந்த ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள் ஜெயலலிதா அம்மாவால் கொடுத்ததால் அவர் 2012 நீக்கப்பட்டார். இப்ப நான் சொன்ன காரணம் கிடையாது. அவர் முதலமைச்சராகிறது ஆசைப்பட்டதால், அந்த நிர்வாகிகள் ஆதாரத்தோட கொடுத்ததால் ஜெயலலிதா அம்மாவால் அந்த கட்சி அந்த நேரத்தில் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இதுதான் அபத்தம். இதுதான் அபத்தம். இல்ல, அதாவது என்ன சொல்றேன், செங்கோட்டையனுடைய மனைவியும் மகனும் இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைன்னு வந்ததுனாலதான் அப்படி எல்லாரும் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக திரு செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி முதலமைச்சராக வர விரும்பினார் என்பது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய். அந்த ஈரோடு ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய். இல்ல இல்ல இப்ப பேருங்களை தேடி கண்டுபிடிச்சு நம்ம தேடுறோம்னா அப்பவே தெரியலையா? இப்போ எடப்பாடியார் 4 வருஷம் 4 வருஷம் 2 மாசம் ஆட்சியில் இருந்தார். எடப்பாடியார் 4 வருஷம் 2 மாசம் ஆட்சியில் இருந்தார். எங்கேயாவது அவர் மனைவி கூட நம்ம பார்த்திருக்க முடியுமா? ஏதாவது பொது மேடைகள்ல எங்கேயாவது மச்சான் கூட மருமகன் கூட மாப்பிள்ளை கூட பொது மேடைகள்ல பார்த்திருக்க முடியுமா? இல்ல பேரன் கூட பேத்தி கூட இல்லைன்னா தங்கச்சி கூட பார்த்திருக்க முடியுமா? சொல்லுங்க. ஒரு நியாயம் வேண்டாமா நம்ம பேசுறதுக்கும் ஒரு பழி போடுறதுக்கும்? ஒரு அரசியல் பண்ணலாம், தவறு கிடையாது. அது ஒரு ஆதாரம், ஒரு ஆதாயம் வேண்டாமா? நீங்க பக்கத்திலேயே வச்சுட்டு நீங்க சொல்ற மாதிரி இப்போ இணைக்கணும் அப்படின்னா இப்ப அவர் என்ன வேண்டுகோள் விடுக்கிறார் செங்கோட்டையன்? சசிகலாமாவை சேர்த்துக்கலாம், தினகரனை சேர்த்துக்கூடாது, ஏன்னா வாரிசு குடும்பம். திவாகரனை சேர்த்துக்கூடாது, வாரிசு குடும்பம். அப்படி வேண்டுகோள் விடுக்கிறாரா? ஓபிஎஸ் சேர்த்துக்கலாம், ஆனா ரவீந்திரநாத்தை சேர்க்கக்கூடாது, ஏன்னா குடும்பம் வாரிசு. அப்படி வேண்டுகோள் சட்டமன்ற உறுப்பினரா வாய்ப்பு கொடுத்து மக்கள் அவங்களை தேர்ந்தெடுத்தா எந்த சிக்கலும் இல்ல. இல்ல அதுவும் சிக்கல் இல்ல சார். அதுவும் நான் சொல்றேன். நான் சொல்றது என்னன்னா, நேரடியாக கட்சியின் தலைமை விவகாரத்துல தலையிடுறதோ நிர்வாகத்துல தலையிடுறதோ தலைமை பொறுப்புக்கே அவங்க பரிந்துரை செய்யப்படுறதோ சசிகலா தினகரனை தானே அவங்க நம்மளும் பொது வாழ்க்கையில பாக்குறோம். என்னன்னா இது கேளுங்க, அதாவது அரசியல்ல கட்சி தலைவர் சின்னம் இதுதான் முக்கியத்துவம். அதாவது தனிப்பட்ட நபர் முக்கியத்துவம் கிடையாது. நீங்க சேப்பாக்கம் திருவல்லிக்கேணில யார் நிக்க வச்சாலும் ஜெயிக்க வைக்கலாம். ஆனால் இப்ப துரைமுருகன் மகன் வாரிசுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆற்காடு வீராசவன் மகன் வாரிசுன்னு பெருசா சொல்ல முடியாது. அவங்க அப்பா பரிந்துரை தான் பண்ண முடியும் தலைவருக்கு. தலைவர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணும். ஆனா தலைவரே தன் தனையனுக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் போட்டா அதுதான் வாரிசு. பிரியன் சார், நேரடியா வேட்பாளர் தேர்விலேயே தலையிடுறாங்க, கட்சி நிர்வாகங்கள்ல தலையிடுறாங்கிறது வெளிப்படையாக எங்கேயுமே அந்த மாதிரியான ஆதாரங்களை மூத்த அமைச்சர்கள் யாருமே இது வரைக்கும் வச்சதில்லை. செங்கோட்டையனும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு வைக்கிறார். இது அவருடைய செல்வாக்க குறைக்கிற விஷயம் இல்லையா? திரு எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்க குறைக்கிற விஷயம் இல்லை. இப்போ வேற பல கட்சிகள்ல அவர் இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டாரு, அவர் சீஃப் செக்ரட்டரிக்கு ஆர்டர் போட்டார்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். நம்ம நேரடியா பார்த்ததில்லை. ஆனால் அது மாதிரிதான் இப்போ இந்த விஷயத்துல இப்போ நீங்கள் இப்போ படித்த பேரில் மிதுன் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மிதுன் பேர் யாருக்கும் தெரியாதில்லை. அவர் பையன் பேர் 4-5 வருஷமாகவே ரவுண்ட்ஸில் இருக்கிறதா மிதுனோட பேர். மற்றவங்க பேர்லாம் அவனா தெரியாது இருந்திருக்கலாம். ஸோ பாயிண்ட் என்னென்னா ஜெயலலிதா காலத்தில் சசிகலாவை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, சசிகலாவை ரெப்ரஸன்டேட்டிவாக வச்சுருந்தாங்க. ஆனால் ஜெயலலிதாவே சசிகலாவோட சொந்தக்காரங்க பல பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதை பார்த்து பல பேரை பல சந்தர்ப்பங்களில் வெளியில் அமைச்சிருக்காங்க. யாரும் தொடர்பு கொள்ள வேண்டான்ட்டுலாம் நான் பல பேரும் சொல்ல முடியும். இப்போ ஓப்பன் எதுவும் சொல்ல முடியாது. சசிகலாவே 2 தடவை வெளியில் அமைச்சிட்டாங்க. சசிகலாவே 2 தடவை போயதுக்காரனை விட்டு வெளியில் அமைச்சிருக்காங்க. அப்போது
அவங்களும் வந்து ஒரு லக்ஷ்மண ரேகாவில் தான் இருந்திருக்காங்க. ஜெயலலிதாவும் வந்து எந்த அளவுக்கு அவங்க போகிறாங்க, சசிகலாவோட சொந்தக்காரன்றதுனால எல்லாமே பண்ண முடியும் கிடையாது. தினகரன் எத்தனை வருஷமா இல்லை ஏடிஎம்கே சைட்லேயே போகாத இருந்தார். சசிகலா வந்து தானே சேர்த்தாங்க. சசிகலா வந்து தானே வந்தாங்க. ஸோ ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க சசிகலா ஆட்கள் இருந்தால் கூட அவங்களெல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக வச்சாங்க. அவங்க எக்ஸீட் ஆகும்போது அவங்கள ஆளை வந்து கட்டம் கட்டிட்டாங்க. ஆக்சுவலாக அதுதான் நடந்தது. இங்கே பிரச்சனை என்னென்னா வந்து ஜெயக்குமாரோட பையன் ஜெயவர்தன் வரதை பற்றிலாம் யாருக்கும் ஆட்சேபனையே கிடையாது. ஆட்கால திமுகவில் அப்படி பார்த்தா வரிசையாக மாவட்டத்துக்கு மாவட்டம் சொல்லிட்டே போகலாம். இப்போ ஆர்ஜேடியில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. அதனால் நான் பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்னென்னா வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறவரோட குடும்பம் எந்த அளவுக்கு அந்த அரசியலில் ஈடுபடுது தான் இங்கே பாயிண்ட்டு. இப்போ வந்து உதயநிதி டைரக்டாகவே வந்துட்டார். அதனால அவர் வாரிசாக இருக்காரு, தலைமை பொறுப்பில் இருக்கார். இப்போ மிதுன் வந்து அடுத்தது வந்து ஏடிஎம்கேல சேர்ந்து ஒரு எம்எல்ஏவா கண்டெஸ்ட் பண்ணுறாரு வச்சுக்கோங்க. அப்போதான் அந்த குடும்ப அரசியல் வந்து துளிர் விட்டு அங்கே வரும். ஆக்சுவலாக இதுவரையும் பின்னாடி இருக்கிறவர் வந்து அப்போதான் முன்னாடி வருவார். அது வரப்போற எலெக்ஷன்ஸ் எல்லாம் அது தெரியும். அப்போ செங்கோட்டையன் இனிமே என்ன மாதிரி விஷயங்கள் சொல்ல போறாரு, அவருக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டது, அவர் என்ன மாதிரி தலையிட்டாருன்னா இனிமேல் செங்கோட்டையன் சொல்லி தான் நமக்கு தெரியணும். ஆனால் அப்படி செங்கோட்டையன் குற்றச்சாட்டுகளை வச்சாருன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எடப்பாடிக்கு இருக்கு. அதுல நழுவி போறது வந்து அது சரியான அணுகுமுறையா இருக்காது. கடந்தெல்லாம் போக முடியாது. ஆமா, பேசும். திரு கொட்டீஸ்வரன், திமுக மீது வைக்கப்படக்கூடிய குடும்ப அரசியல்ங்கிற விமர்சனம் மாதிரியே அதிமுக மேலையும் உள்ளே இருந்தே ஒருத்தர் வச்சா அது மடைமாற்றப்படும். அந்த அடிப்படையில் திரு செங்கோட்டையன் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு நீங்க சொன்னீங்க. முதல் சுற்றுல திரு பிரியன் சார் பேசும்போது பாஜக இயக்குறாங்க, அதிமுகக்குள்ளே இருந்து வெளியேறுவர்களை பாஜக இயக்குறாங்க, அதை அனுமதிக்க கூடாதுன்னு. உண்மையில் செங்கோட்டையன் போன்றவர்களை யார் இயக்குறார்கள்? அவர் எதுவுமே வந்து தன்னிச்சையா பண்றதா மாதிரி தெரியல. ஒரு நியாயமான ஒரு விஷயம் அந்த கட்சியில குடும்ப அரசியல் இருக்குமே. ஆனால் 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக இருந்தார். அப்போவும் வந்து ஆட்சியில் இருக்கும்போது குடும்பத்தில் இருக்கவங்க அரசியல் பண்ணி டெண்டரு, கான்ட்ராக்டு, வேட்பாளர்லாம் முடிவு செய்வாங்களா, இல்லை எதிர்கட்சியில் இருக்கும்போது பண்ணுவாங்களா? இன்னைக்கு இவர் சொல்றது இவ்வளோ கோவம் வருதுல்ல இன்னைக்கு. அப்போ ஒரு கோவம்ன்றது என்னைக்கும் ஒரே நிலைப்பாடில் இருக்கணும். நான் அன்னைக்கும் குடும்ப அரசியலை பற்றி எதிர்த்து பேசுகிறேன், இன்னைக்கும் பேசுவேன். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குடும்ப அரசியல் பண்ணால் அதையும் எதிர்த்து பேசுவேன். அதுதான் நிலைப்பாடு இருக்கணும். நேற்று வந்து நம்ம சாதகமாக வச்சுக்கினாங்கன்னா அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, அதுக்கப்புறமா ஒரு நிலைப்பாடு. 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாரா இல்லையா? அன்னைக்கு வந்து மிதுன் அவர்கள் எங்கன்னா நீங்கள் பொது நிகழ்ச்சியில் பார்த்தீங்களா? இல்லை இபிஎஸ் அவரோட மனைவி எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? இல்லை மருமவன் யாரு தெரியுமா? இல்லை மச்சான் யாரு தெரியுமா? நீங்கள் வேணா அந்த பிரிண்ட் அவுட் ஃபோட்டோ எடுத்துன்னு போய் காட்டுங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். போயிட்டு பொதுமக்கள் கிட்ட ஒரு 50 பேர் கிட்ட காட்டி இவங்களை யாரு தெரியுமான்னு கேளுங்க. அப்போ இந்த சைடு வந்து உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் அவர்கள், கனிமொழி இவங்களெல்லாம் வச்சுட்டு காட்டுங்க. அதையும் இதையும் ஒப்பீடு பண்ணுறாருன்னா அப்போ இவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக தான் இபிஎஸ்ஸை பிலோ த பெல்ட் அடிக்கிறார். ஒழுங்கா அமைதியா குடும்ப அரசியல் பண்ணாம தள்ளி இருக்கிற இபிஎஸ்ஸை இவரே நிர்பந்தம் பண்றார். இப்ப என்ன யாரு சொல்லி இத செய்யறாரு? அதாவது நான் வந்து இன்னைக்கு எதிரி ஆயிட்டேன். எனக்கு வந்து திருப்பி ரெட்டல கிடைக்காது, கோபிச்செட்டிப்பாளையம் சீட்டு கிடையாது, இணையலோ இவர் இல்லைன்றதை அவங்க முடிவு பண்ணிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டாரு. பரஸ்பரம் திமுக பி டீம்னு வேற 2 பேரும் இந்த வேலை என்னங்க? அதாவது உங்க கட்சியினுடைய அடிப்படை ஆக்சிஜன் அடிநாதம் என்பது குடும்ப அரசியல் எதிர்க்கிறது. இவர் 175 தொகுதியும் போயிட்டு குடும்ப அரசியல் எதிர்ப்பு அதிமுக கடைக்கோடி தொண்டம் கூட என் இடத்துக்கு வரலாம், நான் கிளை செயலாளர் தான் வந்தேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணும்போது அந்த பிரச்சார யுக்தியையோ இல்ல அந்த பிரச்சார பேசு பொருளை உடைக்கிறதுக்கு தண்ணி ஊத்தி கலக்கிறதுக்கு உண்டான வேலையை தானே இது பண்ணியிருக்காரு. இவர் உண்மையிலே நெஞ்சு தைரியம் இருக்குன்னா அன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்களையும் டாக்டர் வெங்கடேஷையும் பொதுச் செயலாளரை போட்டப்போ அப்ப என்ன பண்ணிருக்கணும்? இவர் தென் மாவட்டத்தில் பெரிய இவர் தானே, தலைவர் தானே, இவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி தானே. ஏங்க என்னங்க உங்க குடும்பத்துல இருந்து 2 பேரை போடுறீங்க, இது என்ன கட்சியால் உங்க குடும்ப சொத்தான்? அன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல, எதுவுமே கேட்கல. அதாவது 4 வருஷம் வாய்ப்பு இருந்தோம் குடும்பத்தில் இருக்கவங்களை பெருசா காட்சிப்படாத எடப்பாடி பழனிசாமிய 15 வருஷமா 20 வருஷமா குடும்ப அரசியல் பண்ணவங்க எல்லாம் கூட வச்சுக்கிட்டு இவர் இன்னைக்கு கேட்கிறார். இப்போ அதிமுக தொண்டர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? ரசிப்பாங்களா? நான் சொன்னேன், அதாவதுங்க தெரியாத விஷயங்களை கூட, யாருக்கும் தெரியாத விஷயங்களை கூட இவங்க அரசியலை வந்து மோசப்படுத்துறாங்க. ஏன்னா இப்ப இங்க இந்த விவாதத்துல விதைக்கப்படுதுல, மிதுன் அவர்கள் வேட்பாளர் தேர்வு, மச்சான பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும்னா அதிமுகன்ற ஒரு கட்சி ஒழுங்கா இருக்கிறது கூட ஒரு உருப்படி இல்லாம அந்த கட்சியை குடும்ப அரசியல் பண்றதுக்கு கொஞ்சமா செங்கோட்டையன் போன்றவர்கள் தேவையில்லாம தள்ளிட்டு போறாங்க. நீங்க உண்மையில அதை எதிர்த்தீங்கன்னா அன்னைக்கே ஜெயக்குமார் அவங்க மகனுக்கு கொடுத்தப்ப கேட்டிருக்கணும் இல்லையா? அப்பா ஒதுங்கினதுக்கு அப்புறம் மகனுக்கு, குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்பா இருக்கிறதுனால அரசியலுக்கு வரக்கூடாது அந்த புரிதலுக்கு போகல. ஆனா இவர்கள் வந்து சூழ்நிலை கேட்டார் போல இது வந்து பச்சை வந்து நம்ம சொல்லணும்னா பச்சோந்தித்தனமான அரசியல். ஏன்னா உண்மையை பேசணும்னா எதிர்க்கணும்னா தீர்க்கமா முன்னாடியே எதிர்க்கணும். சூழ்நிலை கேட்டாலும் தோத்து போனதுக்கு பிறகு எதிர்க்க கூடாது. திரு துரைகரன், இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி ஒரே நிமிஷம், அண்ணன் துரைகரன் ஒரு விஷயம் சொன்னாங்க, அவரை பத்தி கருத்து எல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி கருத்து அதிமுக யாரா போட்டாலும் அந்த கருத்து உங்க கட்சிக்கு தான் மோசம்.
ஒருத்தர் பத்திரிகையாளர் பேசுறாரு, அவருக்கு தெரியாத அதிமுக கிடையாது. அவரை விமர்சனம் பண்றதால நீங்க பண்ற தப்பெல்லாம் கடந்து போக மாட்டாங்க. இல்ல அதாவது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறுகிறார், அது ஒரு பச்சாந்தித்தனம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வரலாறும் அப்படிதான் இருந்திருக்கு. சூழ்நிலைக்கு தக்கவாறு தான் மாறி இருக்கிறாரு. அவர் எந்த சூழ்நிலையில் எப்படி முதலமைச்சரானார், அவர் திரும்ப தன்னை அந்த உயரத்திற்கு கொண்டு வந்தவர்களை எந்த அளவுக்கு விமர்சித்தார் அப்படிங்கிற அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து விமர்சனம் வைக்கிறதுல இங்க யாரையும் தடை பண்ணல. ஆனா மகன் தலையீடு மறைமுகமாக தலையீடு சொல்ல நான் ஏத்துக்கிறேன். மறைமுக தலையீடு இருக்கிறத சொல்றார். இன்னொரு விஷயத்த சொல்றேன். இந்த செங்கோட்டையன் தலைமையில் ஒரு 6 பேர் போய் சந்திச்சு திரு எடப்பாடி பழனிசாமியை அந்த கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள்னு அவரே சொன்னாரு. நாமளும் பல விவாதங்களில் பேசியிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி முடிந்து பிடிவாதமாக முடியாதுட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த நிகழ்ச்சி முடிந்து 1 மாத காலத்தில் தலைமை கழகத்தில் ஒரு நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடை சேர்ந்த 1-2 நிர்வாகிகள் திரு செங்கோட்டையனுக்கு எதிராக பேசுகிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அந்த 6 பேர் சந்தித்ததற்கு பிறகு அந்த 6 பேருடைய முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் அவர்கள் இருக்கிற பகுதியில் செங்கோட்டையனுக்கு எதிராக கருத்து தெரிவித்தவரை மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மண்டல பொறுப்பு என்று வழங்குகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு எதிரான நிலை வருகிற பொழுது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். இதெல்லாம் அவரே எடுக்கிறாரா இல்ல மாப்பிள்ளை சொல்லி, மைத்துனர் சொல்லி, மகன் சொல்லி எடுக்கிறாராங்கிறதானே? அவரே எடுக்கிறாரு, பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, இல்ல ஒழுங்கு நடவடிக்கையாக எடுக்கிறாருங்கிறது வேற விமர்சனம். கொண்டு வந்திருக்கிற நிர்வாகிகள் குடும்பத்தினரா இல்ல, கொண்டு வந்திருக்கிற நிர்வாகி அங்க புதிதாக நியமித்திருக்கிறவர்கள் திரு மிதுனுக்கு மிக வேண்டியவர்கள் அப்படிங்கிறதுல தான் அவருடைய பங்களிப்பு இருக்குங்கிற சந்தேகம் நமக்கு பொதுவெளிகளில் இருக்கிறது. திரு எடப்பாடி பையனுக்கு நெருக்கமான நிச்சயமா இது ஒண்ணுமே நீங்க ஒரு நிர்வாகிகள் வெளியில நம்ம பல கருத்துக்கள் பேசலாம். தம்பி சொன்னது மாதிரி 15-20 வருஷமா அந்த குடும்ப அரசியலையே சகிச்சு போனவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்ப அரசியலை நடத்தினார்கள்ல, இவங்க மூலமாக தான் திரு இபிஎஸ் உட்பட 80-90% பேர் மாநில மாவட்ட நிர்வாகிகளாக, அமைச்சர்களாக, எம்பிக்களாக, எம்எல்ஏக்களாக வந்தது என்பது நிதர்சனம். 100% உண்மை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது தெரியும். அந்த 6 மண்டலங்கள்ல யாரெல்லாம் மீடியேட்டரா இருந்து அதுதானே பயன் பெற்ற வரை அதுதான் சொல்றேன். திரு எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை எதிர்க்கல. அன்றைக்கு நான் சொன்ன முதல் சுற்றிலே சொன்னேன்ல, திருமதி ஜெயலலிதா, மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்கிற அந்த ஆளுமை மிக்க தலைவர் எடுக்கிற முடிவை எவருமே எதிர்க்க முடியாதுங்கிறதான். எதிர்த்தவர்கள் நிலை என்ன? 4 சீனியர் 4 வரை போடாங்கல்ல, நாவலர், அரங்கநாயகம், பண்டுட்டியார், திருநாவுக்கரசர். அதை தொடர்ந்து போட்டி அதிமுக திருநாகரசு தலைமையில் மிக மூத்த நிர்வாகிகள்லாம் போனாங்க. அதற்கு அடுத்த நிலையில் எம்ஜிஆர் அதிமுக, புரட்சி தலைவர் அதிமுகன்னு இவர்கள் எல்லோருமே இவருடைய அணுகுமுறையை, அந்த குடும்ப தலையீட்டை எதிர்த்தவர்கள். அந்த நிலை தனக்கும் வரக்கூடாது என்று கருதுகிறவர்கள் தான். ஐயா சொன்னாங்கல்ல, அப்போ அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார், அவர் மாம்பழத்தையே ஆப்பிள்னு சொன்னவர். அது வேற விஷயம். என்னன்னா, இந்த அதிமுகவுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் 100% விசுவாசமாக இருந்த தொண்டன். ஏறத்தாழ 1988 செப்டம்பர் தொடங்கி 89 தேர்தல் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 20 மணி நேரம் அவரோடு பயணித்து, செல்வி ஜெயலலிதாவோடு பயணித்து வந்தவர். அவர் ஜெயலலிதா இருக்கிற பொழுதே முதலமைச்சராக தலைப்பட்டார் அப்படின்னு அது சொன்னாரு. இந்த நேரத்தில் இன்னொரு தகவல், அரசியல் புரசலாக செய்தி வந்துச்சுன்னு சொல்றாரு. அதே மாதிரி இதை ஒப்பிடுறாரு. இல்ல இந்த நேரத்தில் இன்னொரு தகவல் சொல்றேன். மரியாதைக்குரிய திரு டி ஜெயக்குமார் அவருக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டினாங்க, வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லி. அந்த எண்ணம் இவருக்கோ வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் அவரை நீக்கினாங்க. அது நம்ம வலைத்தளங்கள்ல, ஊடகங்கள்ல செய்திகளை வந்திருக்கு. அதனால இந்த அரசியல் புரசல் செய்தி என்பது கூட 100% கலப்படமற்ற ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்கிறேன். திரு பொன்வில்சன், குடும்ப அரசியல்னு திரு எடப்பாடி பழனிசாமி மீது திரு செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கட்டாயம் அவருக்கு அவர் விளக்கம் கொடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு பிரியன் சார் சொன்னார். நீக்கப்பட்டவர்ன்ற அடிப்படையில் வேணா அவர் நிராகரிக்கலாமே தவிர ஒரு மாரல் கிரவுண்ட்ல அவர் இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா கட்சிக்காரங்களுக்கு? இல்லை, அந்த மாதிரி விளக்கம் கட்சிக்காரங்க இல்லை, யாருமே அவர் சொல்றது பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா செங்கோட்டை நீங்கள் ஏதாவது சொல்றீங்கல்ல,
72லேருந்து நான் எம்ஜிஆர் கூட விசுவாசியாக இருந்தேன், ஜெயலலிதா அம்மா கூட விசுவாசியாக இருந்தேன், கட்சிக்கு ஒருத்த ரூட்டே நான் தான் போட்டு கொடுத்தேன் ஜெயலலிதா அம்மாவுக்கு, எல்லாம் ரைட்டு. 20 எம்எல்ஏ கூட இருக்காங்களா? 2665 பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர் உங்க கூட இருக்காங்க? 85 மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் கூட இருக்காங்க? தலைமை நிலைய நிர்வாகிகள் 75 பேர்ல எத்தனை பேர் கூட இருக்காங்க? அப்பேற்பட்ட டிடிவி தினகரன் அவரு ஜூனியர் தான், அவர் போகும்போதே 18 பேர் வந்தாங்களா கூட? இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில, எந்த செல்வாக்கோட, எந்த வசீகரத்தோட தொண்டர்களை எந்த அளவுக்கு மயக்கி உங்கள் பின்னால் வைத்திருக்க, இது ரொம்ப முக்கியம். நான் அன்னையிலேருந்து இருந்தேன்னா எல்லாருமே அன்னையிலேருந்து இருந்தவங்க தான். கட்டடம் எல்லாம் கூட 100-1000 வருஷம் இருக்கிற கட்டடம் இருக்குது. அதனால அந்த கணக்கு வராது. இன்றைக்கு கட்சிக்கு உங்களால் என்ன செல்வாக்கு, என்ன பலன், என்ன ஆதாயம், எதிரியை வீழ்த்துவதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுவீர்கள் கட்சிக்கு, அதை விட்டு கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுகிறீர்கள் இந்த 5 வருஷம் 10 வருஷத்துல, இதுதான் கணக்கு வரும். ஒரு ஆளுமை மிக்க தலைவி ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு உங்களுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது, அதுதான் உங்களை நிர்ணயிக்கும். ஒற்றை குரலா தான் போகும் திரு செங்கோட்டையனுடைய வாய்ஸ். நிச்சயமாக. அதாவது இப்ப ஐயா கூட சொன்னாரு, துரைக்கண்ணா ஐயா, நீங்க சொன்னீங்க என்னன்னு, வெளியே போன பிறகு இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்களேன்னு. இந்த விமர்சனம் நியாயம்ன்ற விதத்தில் அவர் பேசுறாரு. ஆனால் அதற்கு உதாரணம் எதை சொல்றாரு? எம்ஜிஆரை பொருளாதார வெளியே அனுப்பின பிறகு எம்ஜிஆரையும் இதே மாதிரி விமர்சித்தாங்கன்றாரு. அப்ப அது நியாயமா? நீங்க ஜெயலலிதா அம்மாட்ட கேளுங்க, மஞ்சுளா கிட்ட கேளுங்கன்னு எம்ஜிஆர் சொன்னாங்களே, அது நியாயமா? அதையும் செங்கோட்டையன் சொல்றதையும் ஒப்பிட்டா இது நியாயம்னா அதையும் நியாயம் தான் நம்ம சொல்றோம். அது அநியாயம் தானே சொல்றோம். அதே அநியாயத்தை இன்னைக்கு செங்கோட்டையன் செய்கிறாரு அப்படின்றத நம்ம உதாரணம். ஓகே திரு பிரியன், கட்சி கட்டமைப்பு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில தானே இருக்கு. இந்த மாதிரியான ஒற்றை குரல் என்ன பண்ணிடும் திரு செங்கோட்டையன்? சார், அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலா கட்சி கட்டமைப்பு எடப்பாடி எப்படி மெயின்டைன் பண்றாரு, அதை எப்படி கட்டுக்கோப்பா வச்சிருக்காருன்றது அது விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. பொதுக்குழு ஒரு பின்னாடி இருக்கு, எம்எல்ஏக்கள் ஒரு பின்னாடி இருக்காங்க. இந்த எலெக்ஷன் வரையும் அவர் பின்னாடி தான் இருப்பாங்க. அவர் கையெழுத்து போட்டால் தான் பிஃபார்மில் நீங்கள் எலெக்ஷனில் உங்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கும். இதெல்லாம் இருக்கும்போது அவர் பின்னாடி கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன்ஸில் அவர் வெற்றியை அடைவாரா மாட்டார்ன்றது அதிமுக காரங்களுக்கே டவுட் நிறைய இருக்குது. தன் வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும்ன்ற திருக்குறள் அவர் படிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக படிச்சிருந்தாருன்னா அவர் முதலமைச்சர் கனவுல இருக்கார். தனக்கு எல்லாரோட ஆதரவு இருந்தால் தான் முதலமைச்சர் ஆக முடியும்னு அவர் நினைக்கணும். அவர் என்ன நினைக்கிறாரு, செங்கோட்டையன் சொன்ன மாதிரி வலிமை இல்லாத ஒரு நிலைமையில் அவர் இருக்கார். ஆனால் அவர் முதலமைச்சர் ஆயிட முடியும்னு நினைக்கிறார். அவர் சேர்ந்திருக்கிற பாஜகவுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்மறையான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் கூட்டணியும் யாரும் சேர்ற மாதிரி இதுவரையும் தெரியல. இனிமேல் சேருவாங்களோ இல்லைன்னு தெரியாது. அப்படி இருக்கிறவர் தன் கட்சியை பலமா வச்சுக்கணும்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. சோ அதனால செங்கோட்டையன் எவ்வளவு பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் போயிட்டாங்க? இல்ல அதான் போயிட்டாங்க. இவங்க யார் கூடயும் ஓபிஎஸ் கூடயோ தினகரன் தனி கட்சி வச்சுக்கோங்க. ஓபிஎஸ் கூடயோ இல்ல செங்கோட்டையன் கூடயோ எவ்வளவு பேர் போனாங்கன்னா போல ஒரு 5-6 பேர் 4-5 பேர் போயிருக்கலாம். அது வேற விஷயம். ஆனால் இந்த கட்சியெல்லாம் ஏன் இவர் பின்னாடி இருக்குன்னா இந்த எலெக்ஷன் வரைக்கும் தான். இந்த எலெக்ஷன்ல ஒரு வெற்றியை காமிக்கல, அதிகாரம் இருக்கிறதுனால இருக்காங்க. பொதுச் செயலாளர் ரெண்டா தேர்தல் நோக்கி போகும்போது கட்சியில இருந்து போக விரும்ப மாட்டாங்க சார். ஏன்னா ஒரு விஷயம் இருங்க, தேர்தல்னா ஒரு ஓட்டு வாங்குறது மட்டும் இல்ல, கிளை கழகத்துல மேல வரையும் பைசா விளையாடும். எல்லாருக்கும் பைசா கிடைக்கும். அந்த நேரத்தில் அந்த கட்சி விட்டு போக மாட்டாங்க யாருமே. தேர்தலுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் முடிவு எடுப்பாங்க. ஆக்சுவலா ஒரு 10 வினாடி தனக்கு இருந்த அதிகார பலத்தாலும் பணபலத்தாலும் படைபலத்தாலும் அதிமுகவை கைப்பற்றி வைத்திருக்கிறார் திரு எடப்பாடி. அவரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வில் தான் இவர்கள் களமாடுகிறார்கள். நிச்சயமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்தால் வெற்றி நிச்சயம், இல்லை என்றால் நிச்சயமா தோல்விதான். அதை உணரணும் திரு எடப்பாடி என்பதுதான். 5 செகண்ட். சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன், செங்கோட்டை பரம ஏழை. அவர்களிடம் பணமே இல்லை, பாவம். அதனால தான் அவங்களால எதுவும் பண்ண முடியல. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு பிரதான கூட்டப்பட்டது. ஏன்